ஆமா எங்க வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கீங்க, யார் நீங்க? அதாவது இந்த நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் போட்டிருந்தாங்க. நான் தான் போட்டேன். எப்பா கோபி, ஏதோ மண்டை முத்தி போச்சு, வயிறு எத்தி போச்சு, இருந்தாலும் உன்னை பெத்த தாய் நான் பாத்துக்க மாட்டேனாப்பா. ஏய், என்ன பாத்துக்க வரல, முன்ன பாத்துக்க வந்திருக்காங்க. என்ன ஏண்டா பாத்துக்கணும்? என்ன நான் பாத்துக்க மாட்டேனா? என்ன கொஞ்சம் பேச்சு துணைக்கு ஆள் வேணும், இல்லன்னா தனியா விட்டா நீ மாட்டிப்ப, அதானே? இல்லப்பா இல்லப்பா, யாரையாவது பத்தி பேசினாதான் எனக்கு பொழுது போகும். உனக்கு பொழுது போகும், நீ பேசுறவங்களுக்கு பொழப்பே போகுமே. மொத்தமும் போச்சுடா நஞ்சிலு. வச்சு செய்யறாங்கக்கா. ஆமா, உங்க நேம் என்ன? என் பேரு ராதிகா. ராதிகா, யூ ஆர் அப்பாயிண்டட். நீங்க பேர் கேட்டவனே அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு ராதிகான்ற பேரு ரொம்ப பிடிக்கும். கோபி ராதிகா, செம்மையா இருக்குல்ல? இந்த பாருங்க, உங்களை தானே பாத்துக்கணும். ஆமா, அதுக்கு உங்களுக்கு 50K சம்பளம். 50,000 சம்பளமா? பத்தலையா? 60K வச்சுக்கோங்க. என்னங்க அதிர்ச்சி ஆனதுக்கே 10,000 ரூபாய் ஏத்துறீங்க, அப்ப இன்னும் அதிர்ச்சியாரா? ஏய், என்ன பாத்துக்க ஆளா வேணாம், அனுப்பி விடுப்பா. கேள்வி, நீ சும்மா இரு சார், நான் உங்க அம்மாவை பாத்துக்கிறேன் சார். 50K கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். நீங்க கையெடுங்க கொஞ்சம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். அவங்களால எனக்கு டிஸ்டர்பன்ஸே வரக்கூடாது. என்னப்பா சொன்ன? பெத்த தாய் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டனா? அவன் பெத்தவங்கள டிஸ்டன்ஸ்ல வச்சு பாத்துக்கிறான், நான் உன்னை இங்க வச்சாவது பாத்துக்கிறேன். பாட்டி மறந்துட்டீங்களா? இல்லப்பா, சின்ன வயசுல தோல்லை மார்லை போட்டு உலோலோலாய், எவ்வளவு பெரிய வாய்டா அப்பா, உலோலோலாய் அப்படின்னு தூங்க வச்சனே, மறந்துட்டியா? என் பையன் சின்ன வயசுல ஆசையா மாங்காய் கேட்பான். அப்ப என் வீட்டுல மாமரம் இல்ல, பக்கத்து வீட்டுல தான் மாங்காய் மரம் இருந்துச்சு. மரத்து மேல ஏறி மாங்காவை கல்லால அடிச்சே குடிச்சேன். ஒரு நிமிஷம் இரு, கீழே இருந்தே கல்லால் அடிக்க வேண்டியதுதானே, எதுக்கு மரத்து மேல ஏறி கல்லால் அடிக்கிற? அவனுக்கு எட்டணும்ல. இல்லங்க, நான் ஏறினது கொய்யா மரம், அடிச்சது மாங்காய் மரம். மாங்காய் விழுந்துச்சா? இல்ல, நான் தான் விழுந்தேன். அப்ப தேங்காய் விழுந்துச்சுன்னு வந்து பொறுக்கின்னு போயிட்டு இருப்பாங்களே. எப்பா கோபி, உனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல உன்னை குரங்கு கடிச்சிடுச்சு, அந்த குரங்கிட்ட இருந்து காப்பாத்தி ஓடி கொண்டு போய், குரங்கு நீதானே? அந்த குரங்கு எடுத்துட்டு ஓடி போய் டாக்டர்கிட்ட போனோன்னே, டாக்டர் குரங்கு எடுத்துட்டு ஓடுனீங்களா? என்ன பண்ணி சொல்றீங்க? ஐயா, விஜய் டிவில வேற ஏதாவது ஷோ இருந்தா